எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம், இந்த புஷியானது இவரெல்லாம் அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள எப்பொழுதும் ஒரு புதிய கடை திறக்கும் போது அதுக்கு பல பேர் வேலைக்கு போக ட்ரை பண்ணுவான். ஏன்னா ஒரு 10 ரூபா கூட கிடைக்கும் அங்கே போனால், புது கடை அப்படிங்கிறனால அங்கே போவான். அந்த கடை எவ்வளோ நாள் இருக்கும் இருக்காங்களா வேற அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இப்போ இன்னைக்கு திமுகவிலிருந்து போவதற்கான யாரும் போவதற்கான வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப கட்டமைப்பாக நெருக்கி ஒழுங்காக இருக்கிறதுனால. ஆனால் அண்ணா திமுக கலகலத்து போயிருக்காங்க. அங்கே இருக்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி தவிர மற்ற அத்தனை பேரும் எங்கேயாவது போறதுக்கு தான் துடிக்கிறாங்க. அதற்கான அவர்களுக்கு எளிதான வாசல் தமிழக வெற்றி கழகம் தான். ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் தான் போனாரு. அதுக்கப்புறம் வேற யாரையுமே போகாம இருக்காங்களா அல்லது அவங்க சேர்க்காம இருக்காங்களா? சேர்க்க இந்த 41க்கு பிறகு டேய் இவன் கொலகாரன்டா, நம்மளாவது பரவாயில்ல, இவன் காலில் மட்டும்தான் விழுகிறான், நம்மளு போனா கொண்டுருவாங்க. அதாவது நீங்க அதான் நீங்க சொன்னீங்க நேற்று நல்லா சொன்னீங்க. மேடைக்கு வந்தாருன்னா 15 பேர் நிக்கணும், தள்ளி நிக்கணும், தள்ளி நிக்கணும். அப்படிதான் நின்றுருக்காங்க தெரியும். மரியாதை தான் இப்ப போயிருச்சு. இப்ப நீங்க செயற்குழு கூட்டம் போட்ட எல்லாம் உன்ன உட்கார்ந்துருந்தீங்க. ஆமாண்ணா 2 பேரும் கொஞ்சம் ஒரே இடத்துல நீங்க எல்லாமே இறங்கி வந்து இங்க பாருங்க. நடிகர் கார்த்திக் இருக்காருல்ல, தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசனுக்கு பிறகு கமலஹாசனுக்கு பிறகு எல்லாராலும் பாராட்டப்பட்ட நாயகன் நடிச்சவர் கார்த்திக் தான். முத்துராமன் மகன் கார்த்திக் அவ்வளவு பிரமாதம் நடிக்கக்கூடிய ஒருத்தர். நீங்க ஒரு காட்சியை மிக சாதாரணமா தன் காட்சி ஆக்கிடுவார் அவருடைய எல்லா படங்கள் எல்லாத்துலயுமே. அவருடைய ஒரே பிரச்சனை, சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாங்க. லேட்டா அது கார்த்திக் படம்லாம் கவுண்ட் பண்ணி டக்குன்னு டேட் கொடுத்துடுவாராம். ஆமா, நிம்மதியா தூங்கலாம்னு. கொஞ்ச நாள் நடந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு இன்னைக்கு அதே கார்த்திக் இருக்காரு, வீட்டுல வர்றதுக்கு தயாரா இருக்காரு, சொன்ன நேரத்துக்கு வர தயாரா இருக்காரு, யாருமே கூப்பிட தயாரா இல்லை. அந்த மாதிரி நீங்க இப்ப இன்னைக்கு எல்லார கண்டும் விலகி பதில் சொல்லாம என்ன சொல்ற மாதிரி எத்தனை கேள்விகளை பதில் சொல்லாம போயிடலாம். ஒரு நாள் நீங்க எல்லாவற்றையும் சொல்லணும்னு நினைப்பீங்க, எனக்கு கேட்க ஆளே இருக்க மாட்டேன் பக்கத்துல.